இன்னைக்கு என்ன Special message today. லேவித்தான் சொல்லிட்டு ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவி. Leviathan, spirit of monster. எத்தனை பேர் இந்த சமீப நாட்களா இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? How many of you often hear this? சமீப நாட்களா நம்ம யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, முகநூல்கள்ல நிறைய காரியங்கள் இந்த கடல்ல இந்த மாதிரி காரியங்கள் தென்படுகிறது என்று நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. And social media it's projecting this nowadays. இன்னைக்கு இத பத்தி தான் பார்க்க போறோம். We going to meditate this. இங்க பாத்தீங்கன்னா கடலுக்கடியில ஒரு பெரிய பாம்பு இருக்குதா, அது கப்பலோடு பெருசா அது கடலுக்கடியில தூங்கிட்டு இருக்கு. You could see a great monster sleeping under the deep sea, greater than the ship. எத்தனை பேர் இத பார்த்திருக்கீங்க? இத பத்தி கேள்விப்பட்டீங்க? Heard and seen this. கேள்விப்பட்டவங்க மட்டும் கை, ஒருத்தர் தான், ஒரு பையன், ரெண்டு பையன், இந்த வாலிப பசங்க கை தூக்குறவங்கள ஆள் என்ன அர்த்தம்? டிவி மொபைல்லயே உட்கார்ந்து இருக்கிற ஆளுன்னு அர்த்தம். The people who raised hands, they are using the mobile more. ஒரு கப்பலையே சாய்க்கிற அளவுக்கு பெருசா இருக்கா. This is great to capsize the தமிழ்நாடு சைஸ்ல அது கப்பல் கடியில ஒரு பாம்பு தூங்கிட்டு இருக்கு. Others said a serpent sleeping in a deep sea. அதுக்கு பேரு லேவித்தான் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. This name called Leviathan. இதுல இருந்து ஒரு படி மேல போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கூகுள் மேப்ல செக் பண்ணா the one step they went, and if you look at it, அதுல ஒரு பாம்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆதியில ஆதாமை வஞ்சித்த ஆவின்னு சொல்லலாம் இத. It may be called the one deceived Adam. ஒருவேளை இது லூசிபர்னு கூட சொல்ல பேர் சொல்றாங்க. Maybe some people call this is a Lucifer. வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. It also revealed in Revelation as well. இப்போ என்ன பண்றாங்கன்னா, எல்லா பைபிளை ஆராய்ச்சி பண்றாங்க. The people, they are researching the Bible. யாரு இந்த யூடியூப்ல சும்மா உட்கார்ந்துகிட்டு ரிவ்யூ பண்றவன்? The people who putting videos on YouTube, தன் சொந்த கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கவன், to reveal their own thought. இப்ப now இந்த சர்ப்பத்தின் பேரை கேட்ட உடனே இது பைபிள்ல இருக்குதாமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Once heard about the serpent name, they are looking into Bible now. பைபிள் போய் படிக்கிறாங்க. பைபிள் படிச்சு என்ன சொல்றாங்க? பைபிள்ல இருக்கு, இது உண்மைதான். They read Bible and accept that is true. உடனே என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாம் மதத்தையும் பார்க்கறாங்க. Another thing, they are looking into Islam as well. அங்கேயும் இந்த லேவியத்தானை குறித்து பேர் போடப்பட்டிருக்கு. There itself we talk about Leviathan. இது கடைசி நாட்கள்ல வரும். This come at end time. தீயவர்களை அழித்து சாப்பிடும். It will kill the evil. இது வாயை திறந்தா நெருப்பு வரும். If it open his mouth, the fire comes. எல்லாரையும் சாவடிக்கும். It kill everybody. கடைசியில கடவுள் ஜீசஸ் வருவார். Finally Jesus will come. அந்த சர்ப்பத்தை சாவடிப்பார். He'll kill the serpent. இது உண்மையா? Is it true? இது வேதத்துல இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கா? How the Bible says about this. இது நிறைய பேர் சொல்றாங்க கட்டுக்கதை. Many people say this is a fiction. ஏன்னா இவ்வளவு பெரிய பாம்பு கடல் கடியில இன்னும் தூங்கி கொண்டிருக்கா. எவ்வளவு காரியம். A great monster sleeping under the deep sea. Is it true? இது எல்லாம் கட்டுக்கதை. Is it a fiction? நிறைய பேர் சொல்றாங்க. Many people saying this is myth. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நிறைய கட்டுக்கதைகளை தான் தேவன் மாற்றி போட்டார். The Lord changed many fiction. எடுத்து வாசி யோபு புத்தகம் from the book of Job. கையில் எடுங்க. 41ஆம் அதிகாரத்தை எடுங்க. Chapter 41. கையில் எடுங்க. வியாதானை தூண்டிலினால் பிடிக்க கூடுமோ? வேதத்துல இங்க பாருங்க, இந்த பாம்பை குறித்து ஆதியில இந்த பாம்புகள்லாம் இருந்தது. In the beginning this kind of serpent was there. இப்போ பாருங்க, கொஞ்சம் அது படிக்கிறதுக்கு முன்பாக இத ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்க. இத பாத்தீங்கன்னா, if you look at the globe, இந்த கடல்ல இருக்கிற சேட்டலைட் மூலமா ஒரு பிக்சர் எடுத்து பார்த்தா இங்க இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். This is a satellite image. You can see the Leviathan over here. சவுத் ஆப்பிரிக்காக்கும் அண்டார்டிகாக்கும் நடுவுல ஒரு கடலுடைய திட்டு, அந்த பிளேட்னு சொல்லுவாங்க. It's an island between South Africa. ஆனா அந்த சர்ப்பத்தை பார்த்தோம்னா, but if you look at the serpent, அந்த காரியங்களை பார்க்க when you look at more and more, தீவுக்கு நடுவுல ஒரு கடலுடைய திட்டு, அந்த என்ன சொல்லுவாங்கல, கடல்ல இருக்கிற பாறையோட படிவம். Between two islands, the connecting place,
அது It seems ஜூம்ல violent. நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது பாருங்க, When we zoom it out, அப்படியே கிட்ட கிட்ட எடுத்து போகும்போது அது ஒரு பாம்பின் தலை போலவே காணப்படும். it seems like a head of serpent. அது நல்ல க்ளோஸ் அப்ல எடுத்து அதை ரிவர்ஸ் எடுத்து மேல தூக்கி வச்சோம்னா If you make it and match with the serpent, ஒரு பாம்பின் தலை போலவே காணப்படும், It seems- ராஜநாகம் போலவே. like a head of the serpent, அதுக்கு ரெண்டு கண்ணும் காணப்பட்ட மாதிரி it காணப்பட்டிருக்கும். seems to have eyes as இன்னைக்கு சயின்ஸ்ல எது எது சொல்லப்பட்டிருக்கோ whatever talks in science. அதெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கு. It happened. இன்னைக்கு விஞ்ஞானிகள் இதை திடீர்னு கடல்ல கூகுள்ல பார்த்த உடனே இன்னைக்கு அநேகர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Many people start researching it after seeing it in Google. அந்த வசனத்தை படிப்பா. லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்க கூடுமோ, அதன் நாக்கை ம். நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்க கூடுமோ. இங்க பாருங்க, இந்த வசனம் முழுவதும் கவனிக்கணும். Pay attention. யோபுக்கு 41 அதிகாரங்கள் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். For 40 chapters, Job met suffering. 42வது அதிகாரத்துல தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது. He was blessed in the chapter of 40. ஆனா அவன் 71 சந்தேகங்கள், 71 கேள்விகளை தேவனிடத்தில் அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். But Job raised 72 questions to Lord. தேவன் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் யோபுக்கு பதில் கொடுத்து கொண்டே தான் இருந்தார். The Lord answered to Job each every question. அதுல And that இந்த இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு அதிகாரம் முழுவதும் 41ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த லேவித்தானை குறித்தே தேவன் யோபுட்ட சொல்றார். the Lord spoke to Job about Leviathan in the chapter 41 completely. பைபிள்ல பாத்தீங்கன்னா யோபின் புத்தகம் பாத்தீங்கன்னா கடைசியா கொடுக்கப்பட்டிருக்கும். If you look at Job books, it was given at the end. ஆனா இப்ப இருக்கிற ஆராய்ச்சிகள் கொஞ்சம் சொல்லுது, Now the recent researchers say யோபு எப்ப வாழ்ந்திருப்பான்னா நோவாவின் காலகட்டங்களுக்கு முன்பாக, Job lived before the time of Noah, ஆதாமுக்கு அப்புறமேல்ட்டு after Adam. அவன் வாழ்ந்ததா சொல்லப்பட்டிருக்கும். He maybe lived, that is what they assume. இதுல தேவன் யோபு கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறார். Lord talked to இப்போ Job. ஒரு அதிகாரம் முழுவதும் அந்த பாம்பை குறிச்சு தேவன் பேசுறாருன்னா அப்ப எதுலயோ அது ஏதோ ஒண்ணு இருக்கு. If there is something, if Lord talked about the Leviathan in a chapter, வேதத்துல எதை மனிதர்கள் அங்கீகரிப்பாங்கன்னா, what the scripture, ரெண்டு இடத்துல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அது தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. if the word repeated twice, it meant given by இங்க the ஒரு அதிகாரம் முழுவதும் இந்த சர்ப்பத்தை குறிச்சே கொடுக்கப்பட்டிருக்கு. a full chapter talk about the serpent. படிப்பா. அதன் மூக்கை நார் கயிறு போட்டு கட்டக்கூடுமோ. தேவன் சொல்றாரா, அந்த லேவித்தானை யாராவது நார் கையை போட்டு அந்த மூக்க கட்ட முடியுமா? The Lord says, can you சீக்கிரம் bind it படிப்பா. in rope in his nose? புரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ. யாராவது உருவ குத்த கூடுமோ? அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ. ம். உன்னை நோக்கி ம். இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ. ம். அது உன்னோடே உடன்படிக்கை பண்ணுமோ. ம். அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ. ம். ஒரு குருவியோட விளையாடுகிறது போல் ம். நீ அதனோட விளையாடி ம். அதை நீ உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ. ம். கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ. நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரிவல்லயங்களினாலும் எரிவாயோ. அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய், அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய், அதை பார்த்தவுடன் அதை பார்த்த உடனே விழுவான் அல்லவோ. விழுவான். அதை குறிச்சு சொல்றாரு, அதை பார்த்தாவே மனுஷன் விழுந்துருவான். If man sees, he fall. அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க, அதை ஆழத்திலிருந்து எழுப்பத்தக்கவன் ஒருத்தன் கூட தைரியமான இந்த உலகத்துல கிடையாது. எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி, தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். வானத்துக்கு கீழே இருக்கிறது எல்லாமே என்னுடையவைகள். அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அது மூடியிருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? ஆமென். அதன் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? அது 2 தாடைகளுக்கு நடுவுல கடிவாளம் போட்டவன் இந்த உலகத்துல யாருமே இல்ல. அதன் முகத்தின் கதவை திறக்க கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள். சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள்
தேவன் சொல்றார் அந்த லேவித்தானுக்கு பற்கள் ரொம்ப பயங்கரமானவைகள், முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாய் இருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாய் இருக்கிறது. அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டு இணை பிரியாமல் பிடித்து கொண்டிருக்கிறது. அது தும்முகையில் ஒளி வீசும். அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது. அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிகளிலிருந்து புகை புறப்படும். அது மூக்குல இருந்து என்ன பண்ணுமா? புகை. அதுக்கு முன்னால இருக்கு 18 இருந்து படிங்க. அது தும்முகையில் ஒளி வீசும். ஒளி வீசும். அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது. அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். கவனிச்சீங்கன்னா நிறைய பேர் வந்து கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க. இந்த காட்ஸிலான்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு, நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? Many people seen the movie சின்ன Godzilla. பசங்க எல்லாம் பார்க்கும். Youths, you. கடலுக்குள்ள கப்பலோடு ஒரு பெருசா ஒரு மிருகம் எழும்பும். It was a great monster rise beyond the ship. அது பார்க்கிறதுக்கு உடும்பு மாதிரி இருக்கும். It seems like one of the wild ஆனா animals. எது உள்ள இருக்கும்? But it கடலுள்ள இருக்கும். was in deep sea. அது நடந்து வரும். It walks. கப்பலையே விழுங்கும். It will swallow the ship. வாயை திறந்ததுன்னா வாயில இருந்து என்ன வரும்? நெருப்பா கக்கும். Fire comes out if open அது its மூச்சு mouth. விட்டா புகையா வரும். If it sneezes, the smoke comes. தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு மலை போல காணப்படும். If you look at from the distance, it seems to be mountain. இதெல்லாம் நம்ம படத்துல காணப்பட்ட ஒரு காரியம். These are all the things we watched in movie. நம்ம நினைச்சிருப்போம் இதெல்லாம் ஒரு கற்பனை. We may thought that it's a fiction. இது இந்த லேவித்தானுடைய அந்த காரியங்களை படித்து When we meditate or read the Leviathan, பைபிள்லயும் வேற ஒரு புராண கதைகள்லயும் போட்டிருக்கிறத பார்த்து இவங்க ஒரு கற்பனையா யூகித்து பண்ணதுதான் அந்த காட்ஸிலான்னு ஒரு படம். they looked into other stories and they make the movie Godzilla. திருப்பியும் இந்த காரியத்திற்கு நேராக கடந்து வரும், படிங்க. அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். அதன் வாயிலிருந்து நெருப்புகள் புறப்படும். அதன் கழுத்திலே பலன் குடி கொண்டிருக்கும். பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும். அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும். அதன் நெஞ்சு கல்லை போலவும் ஏந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாய் இருக்கும். அது எழும்பும் போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. அதை தொலைக்கிற ஒரு குண்டும் கிடையாது, ஒரு ஈட்டியும் கிடையாது. அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கல உளுத்த மரமாகவும் எண்ணும். அம்பு அதை துரத்தாது. கவன் கற்கள் அதற்கு துரும்பாகும். அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டின் அசைவை எழும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேல் ஓடும். அது ஆழத்தை உலைப்பானையை போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல் ஆக்கி கலக்கிவிடும். கடலையே என்ன பண்ணுமா? தைலம் போல கலக்கி விடுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அசைஞ்சதுன்னா பூகம்பம், அது அசைஞ்சதுன்னா சுனாமி. It shakes like a tsunami. கடல்ல ஏன் சில மாற்றங்கள் அடிக்கடி வருதுன்னு தெரியல. பார்த்தது why we have more changes in தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும். ஆழமானது வெளுப்பான நரையை போல் விளங்கும். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. பூமியின் மேல அதுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது நிர்பயமாய் இருக்க உண்டு பண்ணப்பட்டது. அது மேட்டிமையானது எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது இந்த என்றார். உலகத்துல இருக்கிற எப்படிப்பட்ட விலங்கா இருந்தாலும் அதுக்கு ராஜா என்ன? லேவித்தான். Leviathan is the king of everything. ஏன் தேவன் இவ்வளவு யோபு கிட்ட அந்த லேவியத்தானை பத்தி சொல்றாரு? Why God talk about Job, this Leviathan? அதே யோபுல பாத்தீங்கன்னா If you look at Job 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், chapter 3 verse 8. நாளை சபிக்கிறவர்களும் லிவியத்தானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. ஒருத்தனும் அதை எழும்பத்தக்கதவன் இந்த உலகத்துல யாருமே, no one in the world to raise up. தேவன் பாத்தீங்கன்னா 2 இடத்துல இந்த லிவியனத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். The Lord talk about twice about தெளிவா சொல்லி இருக்கிறார். clearly Lord talk.
திருப்பி என்ன பண்றாரு ஏசாயா, இது வந்து தேவனே வந்து யார்கிட்ட சொல்றாரு, யோபுட்ட சொல்றாரு. This is Lord directly spoke to. இப்ப Now தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசுகிறார். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே கர்த்தர் ஆ, லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை அது பாருங்க, லிவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியத்தான் என்னும் கோணலான ம், சர்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்துமான தமது பட்டயத்தினால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்பத்தை கொன்று போடுவார். இது என்னன்னா, அந்த சர்ப்பமானது அந்த கடல் ஆழத்துல தேவன் கட்டி வச்சிருக்கிறார். And the Lord binds the dragon in the deep sea. ஒரு காலகட்டங்கள்ல தேவன் இவைகள் எல்லாம் படைச்சார். At some time the Lord created everything. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நிறைய டைனோசரஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா, நிறைய படிவங்கள் இப்ப கிடைச்சிருக்கும் நமக்கு. There are more fossil found for dinosaurs. ஏன் இப்ப அது இல்ல? Why it was not available? இன்னொரு நாள் டைனோசரஸ் கூட வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. Even Bible talks about dinosaurs. இதெல்லாம் சில காலகட்டங்கள்ல சில ஜீவன்கள் பூமிக்கு தேவையில்லைன்னு தேவன் அழிச்சு போட்டார். The Lord destroyed certain animals. ஆனா இந்த லீவியத்தான் மட்டும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, கடல் ஆழத்துக்கு தேவன் தள்ளி வைத்திருக்கிறார். Lord still kept the Leviathan in deep sea. வேற ஒரு புராணங்கள், Some other வேற மதத்தினர் இதே லேவியத்தானே சொல்றாங்க. the other religions also talk about the கடவுள் Leviathan. படைக்கும் போது ரெண்டு படைச்சார், ஆண் பெண் படைச்சாரு. When Lord created, he make men and women. அதோட பலம் வந்து இந்த உலகத்துல ஒருத்தருக்கும் கிடையாது, உலகத்தை அழிக்க வல்லமையா இருந்தது. It's so mighty to destroy the world. அதை என்ன பண்ணக்கூடாது, இது பெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற பெண் சர்ப்பத்தை தேவன் சாப்பிடிச்சிட்டாரு. The Lord killed the female thing, not அதுக்கு குழந்தை பெற்ற கூடாதுன்னு அந்த ஆணை மட்டும் என்ன பண்ண பிடிச்சு கடல்ல கட்டி வச்ச மாதிரியும், the Lord bind the men and the deep sea. கடைசி நாட்கள்ல தீமை வரும்போது அது வந்து எல்லாரையும் கவ்வும். When evil comes, it will overcome. மனுஷருக்கு தீமைக்கு நேரம் நடக்கும் பொழுது அந்த சர்ப்பம் வரும். When man walk about the evil, it will come out. கடவுள் வந்து கடைசியா அந்த சர்ப்பத்தை என்ன பண்ணுவாரு, சாவடிப்பார். Finally the Lord killed the serpent. Okay, இது வந்து வெளியே இருக்கவங்க பேசுறாங்க. This is the Gentile stocks. இப்ப வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. This is given in the Bible. இத்தனை ஆண்டு காலங்கள், so many years. எத்தனையோ வருஷம் பைபிளை படிச்சிருப்போம். We meditate the Bible. எதையோ படிச்சிருப்போம். We read many things. சில நேரங்கள் அரக்கர்களை குறிச்சு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். Sometime we meditate about. ஏன் இப்ப இந்த லேவியத்தானை குறிச்சு இந்த காலகட்டங்கள்ல, இந்த நூற்றாண்டுல, அதுவும் இந்த சில மாதங்கள்ல, why at this century and recent days, அதிகம் இல்ல, இந்த 60 நாட்களாய் இத குறிச்சு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. last 60 days they talk about this. அத பார்த்த உடனே ரெண்டு ஐலாண்டுக்கு நடுவுல இந்த கடல் திட்டுகளை பார்த்த உடனே இது சேட்டலைட்ல பார்த்தா ஏதோ பாம்பு மாதிரி இருக்கு. When we look at from the satellite view, it seems to உடனே ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இது பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கா. Immediately the researchers says it given in the Bible. பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. Yes, correct. It is given in the Bible, it's right. வெள்ள படிக்கிறாங்க, இப்பதான் பைபிள் இஸ் கரெக்ட். இது உலகத்தார் எல்லாம் இன்னைக்கு ஒண்ணும் தெரியாதவங்க கூட பைபிள்ல போய் ஏசாயால சொல்லப்பட்டிருக்காமே. The even unknown people looking in Isaiah, it's talking. அவனுக்கு யோபு தெரியாது, திருப்பி படிக்கிறான், ரிவ்யூ பண்ணணும்ல, அநேகருக்கு சொல்லணும்ல. யோபு படிச்சு, இது சொல்லப்பட்டது எல்லாம் இந்த பாம்புக்கு இருக்கு. They not know certain scripture in the Bible, they are reading it and telling it's given in the Bible. இது வந்து வெறும் மனப்பிரமதான். This is in our imagination. தேவன் சொன்ன சர்பத் ஆவி வேற, இந்த தேட்டு வேற. This is different to what God said. தேவன் கடலுக்குள்ள அடக்கி வைத்ததை ஒருவனும் காண முடியாது, ஒருவனும் அதை சீண்ட முடியாது, ஒருவனும் தொட முடியாது. அது வெளியே வந்தா அதன் ஆக்ரோஷத்தை ஒருவனும் தாங்க முடியாது சொல்லப்பட்டிருக்கு. அது மேல அவன் தலை வச்சு படுத்தினா இருக்கும். Nobody can stir up and touch the thing which God hidden in the deep. அருண்டவனுக்கு இருண்டெல்லாம் பேய் போல. Those who fear it, everything. ஆனா உனக்கு தெரிஞ்சுக்கங்க, தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை மனுஷரிடத்துல பேச வச்சிருவாரு. The Lord some way talk to them. எங்கயாவது ஒருத்தர் பொருளிய கலப்ப வைப்பார். At someone create the gospel. அதுல தேவ நோக்கமோ தேவ திட்டமோ அதுல வெளிப்படும். Purpose and plan would be revealed. தேவனை அறிந்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து பிறக்கிறது தெரியும். The people who know the Lord, they know about birth of தேவனை அறியாத
சாத்தானை வணங்குறவர்களுக்கும் அவர்களுக்கும் தெரியும் இயேசுன்னு ஒரு இரட்சகர் ஒருத்தர் வருவார். Even the Gentiles also know that Savior. தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை கடைசி 2 வருஷம் எப்படி இருக்கும் தேவன் சொன்னது போலவே How Lord revealed is coming in Revelation. சாத்தானும் எண்டு எப்படி இருக்கும் தேவன் சொன்னதுக்கு ஒப்பாய் ஒரு காரியத்தை சொல்லி வைப்பான். The Satan also reveal and equal things what நீங்க given. பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். If you look at it, you can find it. தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண ஜனங்களுக்கு முன்பாக சொல்ல வருகிறார். Lord something wish to talk to his ஏன் people. இந்த டைம்ல இந்த மெசேஜ் எடுக்க முக்கியமான காரணம் Why this message is important now? இது கடைசி காலம். This is an end time. இது கடைசி காலம். This is at end time. தேவன் வேதத்துல சொன்னது போலவே நடந்து கொண்டிருக்கு. Scripture says இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அது வெளியே வந்து நிற்கும். when Jesus Christ come, it will come out. அவருடைய வருகையில வந்து அழிக்கிறது அந்த சர்ப்பத்தின் ஆவியதான். When he is coming, the Lord will destroy. இப்ப அத the குறிச்சு serpent. பேசிக்கொண்டிருக்காங்கன்னா மத்தவங்களாம் வந்து இயேசு வராரா இயேசு வராரா சும்மா இவனுங்க பார்த்து எனக்கு கிறிஸ்துவர்கள் இயேசு வராரா சொன்னாங்க. இது பல வருஷமா போச்சு, எங்க அவர் வந்த காரணம் இல்ல. இப்ப கிறிஸ்துவதற்கே இந்த லேவியத்தானை பத்தி தெரியாது. Even the Christians also not know about the Leviathan. ஆனா புறஜாதியருக்கு இந்த லேவியத்தன் யாருன்னு தெரியும். But the Gentiles know very well about Leviathan. இதுதான் கர்த்தருடைய திட்டம். This is the Lord's plan. சரி, வேற இடத்துல எங்கே சொல்லப்பட்டிருக்கா? Where else the Bible quotes? நான் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சகோதரன் படிப்போம். சங்கீதம் 74:14 எடுத்து வாசிப்போம். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு. இப்ப இங்கிலீஷ்ல படிங்க. You crush the heads of Leviathan. இங்க என்ன போட்டிருக்காரு? லெவித்தன். இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? Leviathan. ஆனா தமிழ்ல இங்க முதலைகள் சொல்லப்பட்டிருக்கு. 3வது இடத்துல அதை குறித்து சங்கீதத்துல தாவீதின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். The Lord spoke through David. படிங்க. அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். தேவன் கடைசியில வருவார், அந்த சர்ப்பத்தை சாவடிச்சு வனாந்தரத்தில் இருக்கிறவர்களுக்கு அதை தேவன் உணவாக. Lord, give us a food to the wilderness people. சங்கீதம் 104ஆம் அதிகாரம் From the book of Psalm, chapter 104. 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். நீங்க ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பூமி உம்முடைய பொருட்களால் நிரம்பியிருக்கு. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கு. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். எது மேல? அதுல நீங்க 26 மட்டும் இங்கிலீஷ்ல படிங்க. There go the ships and Leviathan which you formed to play in it. அங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த லேவியத்தின் மேல. படிமா. அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலம் உண்டு. இதுல திமிங்கலம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல Leviathan. டிரான்ஸ்லேஷன்ல நம்ம ஆளுங்க திமிங்கலம் போட்டாங்க. ஆனா சில இடத்துல அது பேரை கொடுத்திருக்காங்க தெரியலன்ட்டு. சில இடத்துல முதலைன்னு போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல அது அப்படியே போடப்பட்டிருக்கு. அந்த லேவியத்தின் மேல விளையாடுவாங்களா? It was translated in same way in everywhere. வேதத்துல அடிக்கடி தேவன் அதை பேசிக்கொண்டே இருக்கிறார். The Lord talk about many places in the திருப்பியும் யோபு 38ஆம் அதிகாரம் from the book of Job 16ஆம் வசனம். நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? யாரா தேவன் சொல்ற இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா கடல் கடியில போய் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றானுங்க. we get into deep and found. எத்தனையோ ஆண்டு காலங்கள் இன்னைக்கு கடல் கடியில போயிட்டு many years they are diving in புது உயிரினங்கள் இருக்குன்னு இன்னைக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. They are finding new creatures, living things. தேவன் மறைத்து வைத்ததை ஒருவரும் காண முடியுமோ? No, is anyone can see what Lord. ஏனா தேவ திட்டம் வேற, மனித திட்டம் வேற. Because the Lord's plan. ஏதோ ஒரு திட்டத்துக்கு இந்த லேவியத்தான் என்ற ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவியை தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு. சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாடு பாஸ்டர், புதிய ஏற்பாடு வேற, பழைய ஏற்பாடு வேற. These are all the Old Testament and New Testament is different. இந்த கடைசி காலம் மனிதனோட இந்த உலகத்தின் கடைசி காலம் என்னவா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தேவன் தன் சீஷரோட பேசி எழுதப்பட்டதான் வெளிப்பாடு. The revelation is the outcome at the end. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் தேவன் கடைசி காலகட்டங்களில் என்ன நடக்கும்
At Revelation, Lord talk about what will happen at end. கடைசி தேவன் வருவதற்கு முன்பாக ராஜ்யங்களுக்கு ராஜ்யம் சண்டை வரும். The kingdom rise against kingdom when Lord's coming. ராஜ்யத்துக்கு ராஜ்யம் The kingdom சண்டை against வரும். yeah, fight. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, அடிச்சுப்பாங்க. One another beat. பாவம் உச்சகட்டத்துக்கு போய் நிக்கும். The sin mounted. நல்லா கவனிங்கம்மா. ஒரு 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்பாக வரையும் Before 10 years. எத்தனையோ ஆண்டு மனித ஜென்மம் கடந்து வந்துருச்சு. The human generation passed. காட்டுவாசியில இருந்து குரவம் கொருத்தி வரையும் From the nomadic people to கணவன் மனைவி பந்தம்ன்றது அந்த பொண்ணுக்காய் காத்திருந்து ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்ந்த வாழ்க்கை உண்டு. the husband and wife, they pair with one another alone. சில பேர் பணம் இருக்குன்னா இங்க ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, சாலமோனே 1000 திருமணம் பண்ணியிருக்கான். Even the kings has money, they married many women. இது என்னோட மனைவி, என் குடும்பம் நான் அங்கீகரிக்கிறேன். The Lord recognized this is my wife. ஆனா இப்ப இருக்க காலகட்டங்கள் பாருங்க, if you look at recent times, லிவிங் டுகெதர், living பழகுவோம் பிடிச்சா வாழுவோம், பிடிக்கலன்னா போவோம், இன்னொருத்தட்ட பழகுவோம், பிடிச்சா வாழுவோம். இதுக்கு பேர் என்ன? இச்சை. this is called lust. They are having இதுக்கு living பேரு together part. விபச்சாரம். This is called adultery. பணம் கொடுக்காம விபச்சாரத்துக்கு போறதுக்கு பேர் என்னது, பேர் லிவிங் டுகெதர். This is adultery without doing money. இது பொண்ணும் அக்செப்ட் பண்ணது, பையனும் அக்செப்ட் பண்றது. Both men and women accepting this. இந்த பாவமானது இந்த உலகத்துல பெருகி கொண்டே இருக்கு. The sin increasing in the world. இதுக்கு முன்னாடி நமக்கு முன்பாக இருந்த முன்னோர்கள் இத கேள்விப்பட்டிருப்பாங்களா? சுத்தமா இல்ல. அப்படியா? If you take our forefathers not heard about this. இந்த டேட்டிங்னு சொல்லுவாங்க பசங்க. The people use the youth called dating. எங்க காலகட்டங்கள்ல இருந்து ஆரம்பிச்சது இது. It was started at our times. எல்லாம் சொல்லுவாங்க, டேட்டிங்னா என்னப்பா? Some people saying what is dating? ஒரு பையனும் பொண்ணும் A boy and girl. ஜாலியா ஒரு நாள் ஊர் சுத்துவாங்க. They just roam. ஒரே ரூம்ல இருப்பாங்க. They'll stay one ஆனா place. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. But nothing happened. பரவாயில்லையே, நல்லா இருக்கே, நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேது. We are also not getting a pair. இப்ப அதெல்லாம் கலாச்சாரம் மாறி போயிருச்சு. Now the culture turned. இன்னைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னா ஏற்கனவே லவ் பண்ண பையன் தான் இன்னும் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருப்பான். Now the boy or the girl யாருக்காவது லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா தான் அவங்கள தான் போய் லவ் பண்றது. If someone had a love failure experience, they are wantedly loving. அம்மா, ஒரு பொண்ணை உத்து பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, கல்யாணம் பண்ணுது. Now ஒரு பையன் மூஞ்சியே பார்க்க முடியாது. அதுங்க ரெண்டும் ஜோடியா சுத்துதுன்னா இதெல்லாம் நடக்குமா? The same sex people loving one இது another. இப்ப நடக்குது. These are all things happening now. பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிட்டு சுத்துறாங்க. கர்மம் முடிச்ச நாய்ங்க. Boy and boy, girl and girl, they are marrying. காரி துப்புனா இது எங்களுடைய தனித்துவம். If you ask them, they said கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஓகே கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த சட்டத்தை அங்கீகரிக்கிறேன். Recognizing and making. வேதத்துல சொல்லுது இதெல்லாம் பாவம். But the Bible says it's sin. ஏதோ நல்ல விஷயம், ட்ரம்ப் வந்த உடனே முதல் சட்டம். It's good that Trump came and enacted this law. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved God said, தேவன் எதற்காக இப்படிப்பட்ட நம்ம காலகட்டத்துல வர பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கு. in our times we face more problems. நல்லா கவனிச்சு பாருங்க, பிரச்சனைகள் நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆயிக்கொண்டே இருக்கு. If you look at nowadays, the பாவம். problem increasing day by day. நியூஸ் எடுத்து பாருங்க. You just watch a news. பேப்பர்ல எடுத்தா செத்து போயிருப்பாங்க. If you look at newspaper, people die. மனைவியை குக்கர்ல போட்டு சாவடிக்கிறது. They will kill wife using cooker. கணவனை சாவடிக்கிறது. Husband they are killing. ஏன் சாவடிச்சாங்கன்னா கள்ள காதல். If you ask the reason, there is a wrong. இது எங்கேயாவது மாறி இருக்கா? இத போய் எங்கேயே கேள்விப்பட்டு இன்னைக்கு நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தர் பண்ணி கொண்டிருக்காங்க. It may be happen at our family as well. At some கணவர் போயிட்டாருங்க, இந்த பொண்ணு யாரையோ வாழ்ந்துட்டு இருக்குது, பரவாயில்ல யாருமே இல்ல வாழ்ந்துட்டு. இதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மனம் ஒருத்தர் குடும்பத்துல யாரோ ஒரு நபர் வந்துட்டு போவ நமக்கு தெரியும், கேட்க முடியல, அவங்களே ஏத்துக்கிட்டாங்க, நம்ம ஏன் கேட்கணும்? some person coming and going in a family. முன்னெல்லாம் அவமானப்படுவோம், இப்ப கௌரவமா வராங்க. எனக்கு 2 புருஷன். Earlier we feel like shame of எனக்கு 2 மனைவி. தைரியமா வராங்க. Pride, I have 2 wives and 2 husbands. 2 மனைவினா கல்யாணம் பண்ணிட்டு இல்ல, not married with 2 wives. Sin. ஒருத்தர் இடத்தை ஒருத்தர் பிடிக்கிறது. They are deceiving one's place. தேவன் இவ்வளவு சொன்னாரு. The Lord says about எல்லாம் ஏன் இந்த உலகத்துல இந்த பாம்பை பார்த்து பயந்தாங்க தெரியுங்களா? why people fear about serpent in the world. ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். I'll show you on a video. இங்க பாத்தீங்கன்னா கேரளால At Kerala, if you look at this video,
ஒரு கரை முழுவதும் எங்க இருக்கும், நம்ம கடல்ல வலை போட்டாலும் மீன் வராது. Even we cannot find நம்ம such a கேரளால fish. அந்த கரை முழுவதும் வெறும் மீனா இருக்கு. The seashore filled with the fish. அவன் இருக்கிறதெல்லாம் அள்ளுறான். They are taking all the things. ஒரு படத்தை பார்த்திருப்பீங்க. ரெண்டாவது ஒரு இடத்த பாருங்க. Another video. இந்த மாதிரி கடல்ல சில மாற்றங்கள் ஏற்படுதுனாவே, சுனாமி வருவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கடல் கரையில சில காரியங்கள் கடல் ஆழத்துல இருக்கிறது, அது கரையில வர ஆரம்பிச்சது. சில ஆமைகள் பாத்தீங்கன்னா, எங்க இருக்கிற ஆமையோ கரை முழுவதும் ஒரு லட்சக்கணக்கான ஆமைகள் சில கரைகள்ல வந்து தங்க ஆரம்பிச்சது. You can see certain changes when it happened at deep sea, the living creature coming to shore. இது கென்யால பாத்தீங்கன்னா, This has happened at Kenya, இங்க ஒரு ஐஸ்லாண்ட்ல at Thailand. பிளாக் சி மவுண்டன் மான்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு மீன் பாஸ் பண்ணுங்க. They called a fish named Black Sea Monster. இந்த மீனை பாத்தீங்கன்னா If you look at the fish, ஒரு எலும்பு குண்டு மாதிரி இருக்கும். it seems to be a skeleton. அந்த மீனை பாத்தீங்கன்னா If you watch it, தலையில கொண்ட இருக்கும். நார்மலா கப்பல்ல ஒரு கடலுக்கு அடியில கொஞ்சம் வீடியோ எடுக்கும் போது இந்த மீனை மாட்டிடுச்சு. it was captured accidentally. எதனால இவங்க பயந்து ஆராய்ச்சியாளர் பயப்படுறாங்கன்னா, இது சாதாரணமா மேல் கரையில வராது. இது The researchers fear about it. இருக்கிற சூரிய ஒளி படாத கடல் ஆழம், சூரிய ஒளி படாத ஒரு கடல் ஆழம் உண்டுனா அது எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பாருங்க. You just imagine how deep if there is no sunlight. அங்க எந்த ஒரு உயிரினமும் வாழாது, இது மட்டுமே வாழும். No living creatures lives in such a dark. அங்க வெளிச்சமும் இருக்காது. There is no light. அந்த வெளிச்சம் பாத்தீங்கன்னா, அது கொண்டையில பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா இருக்கும். அதுல இருந்து தான் வெளிச்சம், அதோட வெளிச்சம் தான் அதுக்கு போற இடத்தை வெளிப்படுத்தி காட்டும். If you look at the head, it has a aerial, it shows the ways for இத பார்த்தோனே ஆராய்ச்சி இது எப்படி கடல் ஆழத்துல இருக்குது, எப்படி மேல வந்தது? the researchers questioned it, how it come up from the deep. இங்க இது முடிஞ்ச பிறகு இத பார்த்தோனே ஏன் இதெல்லாம் மேல வருது, அடுத்தது பார்த்தா ஒரு கரையில வந்து பாத்தீங்கன்னா After ஒரு this, மீன் காணப்படுது. they could see a fish on the shore, ஒரு ஃபிஷ். or a fish. இந்த ஃபிஷ் எங்க இருக்குன்னா, கடல் ஆழத்துல 40ல இருந்து 50 அடி நீளத்துல இருக்கிற ஒரு பெரிய மீன் இருக்கும். It lengths 40 to 50 feet. அது எங்க இருக்குன்னா, இருக்கிறதுலே கடல் ஆழத்துல தான் இருக்கும். அது மேலவே வர சூரிய ஒளியில அது தென்படாது. This is also cannot see in sunlight. இந்த வீடியோல பாருங்க, ஒரு மனுஷனோட அது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. If you look at the video, it's greater Example, than the man. ஒரு 4 மாடி பில்டிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த மீன். It leads to 4-story building. அது குட்டி எல்லாம் கண்ணிலே மாட்டாது. If it is small, it cannot find an eye. இது இறந்து போய் ஒரு கரையில கிடக்குது. This is died. நம்ம நினைக்கலாம், showed. இறந்தா எல்லாம் கரையில வருமானு. If it is died, it will come இது to ஒரு the shore. கடவுளோட படைப்பு. என்னன்னா, இது இறந்துச்சுன்னா மற்ற மீனுக்கு இது இரையாய் மாறிடும். This should be turned to food when it dies. That is how தேவன் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒண்ணு வச்சிருப்பார். Lord kept unique things for each creation. அதுல ஒரு மீன் கரையில பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. One of the creature coming out. ஏன் எல்லாம் இந்த மீன் இத பார்த்திருப்பீங்களே, நிறைய பேர் பார்த்திருப்பீங்களே. Many of you seen this. எத்தனை பேர் இத நியூஸ்ல பார்த்திருப்பீங்க? How many of you seen this in news? 1 2 3 4. ஏன் பார்த்திருப்போம்னா, இப்ப பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது 2011ல இந்த மாதிரி ஒரு வாட்டி கரையில When it came, இது கடல் கரையில இது வந்த உடனே once it reached the shore, அந்த ஆண்டு ஜப்பான்ல பயங்கர பெரிய ஒரு எர்த்குவேக் வந்தது, நிலநடுக்கம் ஏற்பட்டது. there is a great earthquake at Japan. அநேகர் மாண்டு போனாங்க. இது 2011ல எடுக்கப்பட்ட வீடியோ. This is a video of 2011. Many people died. இதே மாதிரி மீன் இப்போ ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. Again they looked. ஒரு கரையில திமிங்கல மீன், அது நிறைய மீன் கடல் ஆழத்துல இருக்குது, அது வந்து ஒதுங்க ஆரம்பிக்குது. This kind of well in deep sea also முதல்ல ஆமா, அது ஏராளமா வந்து எதுக்கு எங்க இருந்து வருதுனே தெரியல, கடற்கையில லட்சக்கணக்கான ஆமைகள் வந்து நிக்குது. The turtle also assured without a proper reason. அப்புறம் இந்த மான்ஸ்டர் மீன்லாம் எங்க இருக்குன்னே தெரியல, இதெல்லாம் கண்ணுல தென்படுது. Monster fish not known, now they are seeing. ஏன்? ஏதோ கர்த்தருடைய திட்டம். அவங்க பயந்தது போலவே நேத்து ஒரு சம்பவம் நம்ம தேசத்துல நடந்தது. As they feared, an incident happened in the nation. பயங்கரமான ஒரு earthquake, பயங்கரமான ஒரு நிலநடுக்கம். There is a great earthquake. எங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஹாங்காங், மியான்மர். அதோட பிரதிபலிப்பு ஹாங்காங் வரையும் போய் சேர்ந்தது.
It happened at Vietnam, and it see the effect. பில்டிங் அப்படியே அப்பளம் நசுங்கிற மாதிரி சக்குன்னு கீழே விட ஆரம்பிச்சது. The buildings are crushed in a minute. எதா பாத்தீங்களா? நம்ம You would have நினைப்போம் seen. நமக்கு வந்து பார்க்கும் பொழுது When we look at, ஏய்ப்பா அந்த வீடியோ இன்னொரு வீடியோ மாட்டுது, இந்த வீடியோ வெறும் ஆடின்னு தான் இருக்கு, விட மாட்டுது. in watching one video, we thought it's shaking, ஏன்னா not fall. ஒரு வீடியோ விழுந்ததை காட்டுறான், ஒரு வீடியோ ஆடின்னு தான் இருக்கு, அது எப்படா விழும். One video shows the shaking position, and another one it shows the demolished one. என் பையன் நேத்து கேட்குறேன், My son asked yesterday, டேடி Dad, இப்போ இவங்களாம் எங்க போவாங்க? then where these people go? நான் சொன்னேன் 7 செகண்ட்ல மொத்த பில்டிங்க காலி. Within 7 seconds, the entire building collapsed. உள்ள இருந்து எத்தனை பேர் கிளம்பி இருக்க முடியும்? How many people escaped from it? எல்லாம் எத்தனையோ பேர் மாடியில இருந்திருப்பாங்க. Many people stayed in stairs. உள்ள இருந்தவங்க மொத்த பேர் காலிப்பா இருக்கும். Maximum people expect. கிரவுண்ட் ரோட்ல நின்னா தப்பிக்க வாய்ப்பு உண்டு. If they are on the road, may escape. அப்போ எல்லாம் செத்துருவாங்களா? Well, everybody die. அப்போ இந்தியால வந்து நம்மலாம் என்ன பண்ணுவோம்? What will happen? It come at India. அவன்லாம் ஸ்ட்ராங்கான பில்டிங் ஒரு 4-5 தான் இடிஞ்சு விழுந்தது, நம்ம மொத்தமா நம்ம காலி. They have strong building. We are down. ஐயோ, அப்போ நம்மள என்ன பண்ணுவோம்? What we will do if it occurs? சொல்லுது 10,000 பேருக்கு மேல செத்துருக்காங்க. They says 10,000. 2,000 பேருக்கு மேல ஒருத்தர் கால் இல்ல கை இல்ல, நினைச்சு பாருங்க. More than 2,000 people. ஒரு ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போறாங்க. They are taking them to hospital. அந்த ஹாஸ்பிடல் முழுவதும் என்ன இருக்குன்னா, What? ஃபுல்லா அது எர்த்குவேக்ல பாதிக்கப்பட்ட, அது அடிக்கப்பட்டிருக்கு. The hospital also affected in the earthquake. என்ன பண்றதுன்னு தெரியல. They not ஹாஸ்பிடலுக்கு வெளியே உட்கார்ந்து ட்ரீட்மென்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They are treating the patient outside the hospital. இந்த பில்டிங் பாருங்க, You just watch. 20 அடுக்கு பில்டிங், அங்க ஆட்கள் எவ்வளவு இருக்காங்க பாருங்க. You just look how many people. உள்ள ஆள் இருக்குது, யாராவது மீட்க முடியும்? Can anyone do rescue the people? இங்க நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. We have lot of chances. ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க 15 கிலோமீட்டருக்கு ஆழத்துல, கடல் ஆழத்துல, The researchers says in deep of 15 kilometers. ஏதோ ஒரு அணுகுண்டு வெடிச்சது போல ஒரு அதிர்வுல ஏற்பட்டதுதான் இன்னைக்கு நடந்த அந்த 7.7 earthquake. The 7.7 Richter scale earthquake due to the effect of some atom bomb explosion. அப்போ லேவியத்தான் வருவதற்கு உண்டான அடையாளங்களை கர்த்தர் காட்டிக் கொண்டு God இருக்கிறார். shown the coming of Leviathan. ஹல்லேலூயா. Hallelujah. மனுஷன் பாப்பா அவன் நடக்குதுன்னா, நாய் கத்துதுன்னா ஏதோ ஒண்ணு இருக்குப்பா. If the dog barks, man thought something going. காக்கா கத்துனா ஒண்ணு இருக்குப்பா. If cock, the crow cries. இங்க சயின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஜப்பான்ல 2011 வந்தது போலவே 2025 அந்த மீனை போன 2 மாசம் முன்னாடி பார்த்தாங்க, இன்னைக்கு காலி. What happened in 2011? 2 months back, the people saw. அப்போ வேதத்துல சொல்லப்பட்ட லேவியத்தான் வருவதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. There are a lot of signs the Leviathan coming. 2 ராஜ்யங்கள் அடித்துக் கொண்டிருக்கு. There are 2 kingdoms fighting. உக்ரைன், ஈராக். Ukraine and Iran. ஈரான். அவ்வளவு பேர் சாப்பாட்டுக்கு ஒண்ணு இல்ல. How many people having சாப்பிடுறதுக்கு வழி இல்ல. They have no way to food. தன் சொந்த வீடு, தன் சொந்த நிலத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாம் இடிஞ்சு போய், பாம்பு போட்டு இடிஞ்சு போய் இருக்கு. They're losing their own homes. இப்ப ஈராக். Now Iraq. ஈராக் யாரோட சண்டை போட்டிருக்கான்? To whose support they are received? பாலஸ்தீனம், காசா. அவங்க இப்ப நாட்டுக்குள்ள உள்ள வந்தா வீடு கிடையாது, If they get into Palestine, கரண்ட் கிடையாது. நம்மளால கரண்ட் இல்லாம 6 நாள் இருக்க முடியுமாமா? we not stay without கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, without water, பாத்ரூம் போக டாய்லெட், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இல்ல, no bathroom facilities, ஹாஸ்பிடல் இல்ல, no hospital, படிப்பு இல்ல, no education, வியாபாரம் இல்ல. no business. யாராவது வந்து காசு கொடுத்து யாராவது சாப்பாடு போட்டா அதுல பிச்சை எடுக்கிற மாதிரி ராஜா போல கார்லயே போனவங்க, they are looking someone's help as they தன் live. பிள்ளையின் எதிர்காலத்தை நல்லா வளரணும் பார்த்த இவங்க பிச்சை எடுக்கிற சூழ்நிலை. They are expecting their பாதி children பேர் to கூட settle இருந்தவங்க எல்லாம் their- மரிச்சு போயிட்டாங்க. the people who stayed with them half of இன்னைக்கு the people பேலன்ஸ் இருக்கிறவங்களை என்ன பண்றதுன்னே தெரியல. வாழணும், அட்லீஸ்ட் பிச்சை எடுத்தாது நம்மளே நம்ம உயிர் மாச்சிக்கலாம் முடியாது. they cannot kill themselves. They need to அந்த live. கஷ்டத்தோட இப்ப பழகி பிச்சை எடுக்கிறாங்க. They are familiar with the இங்க பாருங்க, problems. ஒரு வீடியோ, சில வீடியோ காட்டுறேன். I will show you some videos. இன்னைக்கு பாதி இது Half of the world யுத்தம். violence and war. இங்க லைன்ல நிக்கிறாங்க பாத்தீங்களா சாப்பாட்டுக்கு. The people standing on the queue for food. இதெல்லாம் உக்ரைன்ல நடந்தது. These are all happened to Ukraine. இது வந்து ஈரானுக்கு, This is Iran. காசா மக்கள்.
people of Gaza. அவனும் பிள்ளைங்க தான். They அந்த are புள்ள also, எல்லாம் நல்லா கான்வென்ட்ல படிச்சு நல்லா கார்ல போன வசதியான பிள்ளைங்க. they are rich people. இன்னைக்கு Even வாழ்வாதாரம் இல்லாம யாராவது கஞ்சி போட்டா அந்த கஞ்சிக்கு தண்ணி இப்ப என்ன வேணும், சாப்பாடு சரியில்லை தள்ளிடுவோம், பொரியல் இல்லைன்னா தள்ளிடுவோம். they are just looking for a stew now. இன்னைக்கு வெந்தது ஏதாவது கிடைக்குமா? They are expecting at something boiled. வெளியே எங்கேயும் நம்மள சுத்தி தான் நடந்து கொண்டிருக்கு. It's not happened. பாருங்க இந்த somewhere லைன்ல it நிக்கிறாங்க happened பாருங்க, இவங்க எல்லாம் ஒரு காலகட்டங்கள்ல ஒரு வருஷத்துக்கு முன்பாக வரையும் வசதியா The இருந்தவங்க. people standing on the queue is rich. இந்தியால இருந்து போய் அங்க வேலைக்காய் போய் நின்னவங்க. Maybe people gone for job. இன்னைக்கு அவங்களுக்கு யாராவது சாப்பாடு போடுவாங்களா? And though they are looking for a food. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved children. ஏன் இதை இவ்வளவு சொல்றேன்னா, Why I am கடைசி revealing நாட்கள் this? தேவன் சொன்னது நடந்து கொண்டிருக்கு. At end time, what our Lord said. ஒருவேளை at நம்ம time- தமிழ்நாட்டுல நம்ம பகுதியில ஒரு எர்த்குவேக் இதே மாதிரி மியான்ல நடந்தது போல நம்ம தேசத்துல இப்ப நடந்ததுன்னா நம்ம பழிச்சிருக்க ஒருத்தர் இருக்க மாட்டோம். we would not be lived now if it happened. அப்படி Tamil Nadu. பழிச்சிருந்தா அது நரகத்தோட மோசமான காரியம். If you escape from that, it equal to the hell. இது என்ன நடக்கும் எங்க சொல்லப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. It was revealed in Revelation. நீ whatever சாவணும்னு நினைச்சாலும் நீ சாவ முடியாது. even you expect to death, it cannot. எடுத்து படிங்க வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிப்போமா? From the book of Revelation chapter 13 we can meditate from the verse 1. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். ம், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இந்த லேவியாத்தனை குறித்து தேவன் வெளிப்பாடு எங்க சொல்றாரு? சமுத்திரத்துல நீங்க ஏசாயில சொன்னது போல, சங்கீதத்துல சொன்னது போல, யோபுல சொன்னது போல தேவன் எங்க சொல்லுகிறாரு? கடைசி வேதத்துல முடிக்கிறார். அதுல சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வரும், அதற்கு 7 தலைகளும் 7 தலை 10 கொம்புகளும் இருந்தன. 10 கொம்புகளும் உள்ளது. அதன் கொம்புகளின் மேல் ஆ, 10 முடிகளும் ம். அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த 10 தலை என்றது 10 விதமான அதிகாரங்கள், 10 விதமான வெறித்தனங்கள் இருக்கலாம். 10 heads equal 10 powers. அந்த கொம்பு என்பது அதோட பலத்தை குறிக்கும், மத்த எதையும் கவனிக்காது. The horns, it talk about the power. படிங்கம்மா. நான் கண்ட மிருகம் நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அது பார்க்கிறதுக்கு சிறுத்தை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும், அது கால்கள் கரடிகள் கால்களை போல அதன் இருந்தது. வாய் சிங்கத்தின் வாயை போலவும் வாயை இருந்தன. பார்த்தா சிங்கத்தின் வாய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காட்சிலாக்கு இருக்க மாதிரி இருக்கும். வலு சர்ப்பமானது வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்து அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டு கொண்டிருக்க கண்டேன். ஹல்லேலூயா. ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி, இங்க பாருங்க, ரோட்ல போற ஒரு பாம்பு, serpent on the road, ரோடு ஃபுல்லா பாத்ரூம் போய் கக்கா போயிட்டு இருக்கிற மாடு, the cow who do nuisance on the road. அதே நம்ம ஆளுங்க கடவுள் ஆக்கிட்டாங்க. We are worshipping that. இப்ப Now அது சமுத்திரத்திலிருந்து வந்துன்னா அதை தொலைக்க ஒரு ஈட்டியும் கிடையாது. no spear. இப்ப நம்ம ஆளுங்க அதை எதிர்ப்பாங்களா? அந்த கடவுளே நேர்ல வந்துட்டாருப்பா. Will people stand against it? மனிதனால் சாவடிக்க முடியாதுன்னா அது கடவுளாதான் இருக்கும். If man not killed, then it would be God. டிசைட் பண்ணி அதை வணங்க ஆரம்பிச்சிடுவாங்க. The people decide and start worshipping it. படிமா. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த, அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார்? இந்த மிருகத்துக்கு இந்த உலகத்துல ஒப்பானவன் யார்? அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இதெல்லாம் ஏன்பா சண்டை போட முடியும்? பேசாம என்ன பண்ணிடுவோம், அதை வணங்கிடுவோம், அது கம்முன்னு கண்டுக்காம உள்ள போயிடும். Better we can worship it and get into his name. படிமா. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய். நான் போன வாரம் பேசியிருந்தேன். The last week we spoke about this. ஒரு மனுஷனோட அழிவு, நேத்தோட செய்தி, yesterday message. ஒரு மனுஷன் பாவம் செய்வான், தேவன் பாவத்தை மன்னிப்பார். The Lord forgive the man's sin. ஆனா ஒவ்வொரு விசுவாசி கிட்டயும் ஒவ்வொரு மனிதன் கிட்டயும் அழிக்க முடியாத ஒரு காரியம் உண்டு. One character lies with each believer. அது என்னன்னா லூசிபர் கிட்ட காணப்பட்ட அதே சுபாவம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? The character what I seen in Lucifer.
நானும் தேவனை போலவே Pride. படைக்கிறேனே, நான் ஏன் தேவனை வணங்கணும்? ஒரு சின்ன தாட்டு தேவன் அவனை அழிச்சு போட்டார். A small thought, the Lord destroyed him. அந்த பெருமை தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, தேவன் வச்சிருக்க திட்டத்தை அவன் ஏற்றுக்கொள்ள கூடாதபடி அந்த பெருமையானது உள்ள ஊடுருவி கொண்டே இருக்கும். The pride interpreting in each and every one's not getting the blessings அந்த of the Lord. பெருமைக்கு அதிபதி தான் இந்த லேவித்தான். The authority of pride is the வந்து Leviathan. நிற்கும், ஏய் எல்லாம் பூச்சி என்ன சொல்லுவோம், கொசு மாதிரி இருக்கிறீங்க. நம்ம சொல்லுவோம்ல, கொசு மாதிரி இருக்கிற நீ வந்து என்ன தொடுறீங்க. Sometimes people used to say it, you are like insects. அப்ப அதுக்கு பெருமை, நான் பெரிய ஆளு. They had boasting themselves. அந்த பெருமை எங்க யார் யாருக்கு இருக்கோ அவர்கள் எல்லாம் தேவனால் தள்ளப்பட்டவர்களாய் மாறுவார்கள். The Lord will reject the people who has pride. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம், கடைசி காலகட்டங்கள், நான் எப்படி வாழணும், கர்த்தர் பிடிச்சாச்சு, ஜெபிச்சாச்சு, எல்லாம் ஓகே. Behold the Lord and prayed. ஆனா என் வாழ்க்கையில 100% வாழ்க்கையில மாற்றம் இல்ல. But no change at my life 100%. தேவன் சொல்லுகிறார், பெருமைக்கு நான் எதிர்த்து நிக்கிறேன். Lord said, I am stand against the வசனம் pride. சொல்லுது, பெருமைக்கு நான் எதிர்த்து நிக்கிறேன்னா, பெருமை உள்ளவனோடு அவன் லேவியத்தான், அவன் வலு சர்ப்பம், அந்த லூசிபர், அந்த சாத்தான் உனக்குள்ள ஊடுருவ ஆரம்பிப்பான். The Satan enter into our heart the pride way. படிப்பு, The education, செல்வாக்கு, your authority, மதம், the religion, ஜாதி, the caste, இனம், your sect, உன் அழகு, மாம்சம், your beauty and the flesh, தொழில், your business, வியாபாரம், your profession, வீடு, the house. எல்லாவற்றிலும் என்கிட்ட இருக்கு. ஏதோ ஒரு சிறிய காரியத்துல பெருமையான போய் என் பக்கத்துல யாரும் உட்காரக்கூடாது. I have everything. I have a certain pride. No one sit next to me. ஒருத்தன் குளிக்காம வந்துட்டான், One coming without bath. நீ ஒவ்வொரு மனிதனை, ஒரு மனிதனிடத்துல நீ பெருமை எங்கெங்க கொள்றாயோ, Wherever you boast yourself against a man, அந்த இடத்துல அந்தி கிறிஸ்து ஆட்சி உனக்குள்ள வந்துடாச்சுன்னு அர்த்தம். then the antichrist rule coming at நம்ம you. வணங்கல நினைப்போம், Anytime we thought. ஆனா இந்த ரகசியத்தை யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பெருமை தான் அவனுடைய பெரிய ஆயுதம். No one teaches. உன்கிட்ட The pride கிறிஸ்து is the weapon. பரிசுத்தம் பாவம் சொன்னா நீ பாவத்தை விடுறதுக்கு ரெடியா இருப்ப. You will ready to quit this sin. ஆனா எந்த கிறிஸ்துவனாவது நான் ஜாதியை விட்டு ஜாதி எவனாவது கல்யாணம் பண்றானா? Is any Christian ready to? ஏன்னா ஏன் ஜாதி எனக்கு பெருமை. It's my caste. It's my. திருமணம் ஒண்ணுத்துக்கு வழி இருக்காது. ஆனா திருமணத்தை மட்டும் கடன் மட்டும் வாங்கி டாம் டும் டமால் டிமில் தான். They will conduct a marriage in great way. Even they like it. எல்லாம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அல்வா எல்லாம் இருக்கும். They serve chicken biryani, mutton biryani, and all ஒருத்தர் kind of கொஞ்சம் sweets. சாப்பிட்டு மீதி எல்லாம் வேஸ்ட் போ. People eat small and rest of the things. பெருமை, go on நான் waste. என் பிள்ளைக்கு நல்ல கல்யாணத்தை பண்ணி காட்டுறேன். They pride, boast themselves. I make. கடனை வாங்கி வீட்டுல டிவியை வைக்கிறேன். I will get loan and keep the TV. கடனை வாங்கி நான் என்ன பண்றேன், பைக் வாங்குவேன், காரை வாங்குவேன். I will get the bike by loan. பெருமை. It's pride. திருப்பி அந்த வசனத்தை படிங்க. பெருமையானவைகளையும் ம் தூஷணங்களையும் ம் பேசும் வாய் ம் அதற்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? அந்த லேவியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெருமை, பெருமை, பெருமை. தேவன் சொல்ற பெருமை எனக்கோ நான் எதிர்த்து நிக்கிறேன். God says, where pride the Lord நான் நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் லேவியனை வணங்கலையே, you may be say I'm not worshiping. அந்த the வலு Leviathan. சர்பத்தை நான் வணங்க மாட்டேனே, I won't worship the Leviathan. அந்தி கிறிஸ்துக்கு நான் அடிமையாக மாட்டேனே. I won't be slave to the தேவன் சொல்லுகிற Antichrist. அவனுக்கு பெருமை இருக்குன்னா, உனக்குள்ள பெருமை காணப்பட்டுனா நீ அவனோட பிள்ளையாய் மாறுகிற. But if you have pride at your heart, you இயேசு are the கிறிஸ்து இந்த son of பூமியில the வந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவரோட ஒரு அடையாளம், பெருமைக்குள்ளான காரியங்கள் ஏதாவது ஒண்ணு காணப்பட்டதா? Can you see any evidence of pride in Jesus Christ? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல, Like a slaughtered lamb. சாவறதுக்குனே வந்த ஒரு மனிதனை போல வந்துட்டு போனாருங்க. He just come and படிமா அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் அவன் பண்ண வந்து கடல்ல இருந்து வெளியே வந்தானா 42 month யுத்தம் பண்ண அவன் யுத்தம் பண்ணுவான். எப்படின்னா யார் யாரெல்லாம் பெருமைக்குள்ளார்கள் இருக்காங்களோ, பாவம் செய்கிறாங்களோ, whoever commits sin, அவர்கள் எல்லாரையும் அவன் போட்டு தள்ளுவான், வஞ்சிப்பான். destroy. படிமா அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தேவனை தூஷிக்கும்படி அவன் என்ன பண்ணுவானா, கடவுளையே தூஷிக்க போனான். உன்னால ஒண்ணும் முடியாது, கிறிஸ்துவனா எல்லாம் சர்ச்சை விட கிறிஸ்துவனை நசுக்கு. Christian and படிமா destroy. தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்து பிதாவாகிய தேவனையும் அவரை வணங்குறவர்களையும் தூஷிப்பான். அவன்
blasphemies. மேலும் மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுமல். அவனுக்கு பரிசுத்தவான்களே தான் அவன் டார்கெட். His target is the saint. அப்புறம் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். யார் யாரை இயேசுவை ரட்சிக்கப்படலையோ அவர்கள் எல்லாம் அதை வணங்குவார்கள். Who were not saved by Jesus Christ, they worship the Levite. படிமா, காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். யாருக்கு காது இருக்கோ அதை கேட்க கடவுது. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இங்க பாருங்க, இங்க பரிசுத்தவான்களுடைய பொறுமை விசுவாசம். இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில முதல் காரியம் பெருமை இருக்க கூடாது. At your life, first thing you should quit the pride. பொறுமை இருக்கணும். You should have endurance, விசுவாசம் and faith. அதாவது விசுவாசத்துல வாழுங்க. எதுவுமே உன்னை சுத்தி எதுவுமே இல்லையா, தேவன் உன்னோடு இருக்கிற. நான் விசுவாசத்துல காத்திருப்பேன், பொறுமையா இருப்பேன், தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பார். By faith you need to wait for the Lord. எங்கெங்கெல்லாம் நீ பொறுமையோடு விசுவாசத்துல காத்திருக்கிறியோ அங்கே தேவன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவதையும் உன்னை பாதுகாக்கிறதையும் நீ பார்க்க முடியும். You could able to see the Lord's protection wherever you and faith. சொல்லுங்க, ஆண்டவரே say Lord, எனக்கு பொறுமையை கொடுங்க. give me patience. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு விசுவாசத்தை கொடுங்க. Lord, give me faith. அறிக்கை செய்யுங்க. அப்பா, இந்த கடைசி நாட்கள்ல Father, at the இந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில நான் I சிக்க கூடாதப்பா. should not snare. என்னை வேலி அடைங்க. Lord, fence me. என்னை பாதுகாத்தருளோ. Lord, guard me. அப்பா, எனக்கு பொறுமையை கொடுங்க. Lord, give me endurance. விசுவாசத்துல நிலைத்திருக்க கிருபை தருவீராக. Lord, favor me. பெருமை உண்டு பண்ணுகிற ஆவியே, The Spirit brings pride. சொல்லுங்க வாய்களை திறந்து, பெருமையை உண்டு பண்ணுகிற ஆவியே, The Spirit bring pride. என் குடும்பத்தை விட்டு வெளியேறு. We cast out you from என்னை விட்டு வெளியேறு. You get out from me. இப்பொழுது Right now. Right now. இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது உன் இருதயத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகணும். The rays come at your heart when you listen the truth. படிப்போமா? பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள் உடையதாய் இருந்து. இது எதை சொல்லுதுன்னா, அந்திகிறிஸ்து. முதல்ல உள்ளந்து வருது வலு சர்ப்பத்தின் ஆவி. First it's a serpent spirit. இதுதான் ரோல் பண்ணோம். இதுக்கு கீழே கட்டுப்பட்டது தான் இந்த அந்திகிறிஸ்து ஆச்சு. This Antichrist is under the authority. அது பூமியில இது வந்து எழுப்போம். படிமா, raise from the earth. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இந்த ஒரு காரியம் வந்து எல்லாரையும் திருப்பியும் அதுக்கு சாத்தானுக்கு நேராக திருப்பினது. படிங்க. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லி. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், அந்த சொரூபம் பேசும், ரோபோ பேசும். மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக. யார் யார் இந்த சொரூபத்தை வணங்கலையோ எல்லாம் கொலை செய்யப்படும். மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. சத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது சிறியோர் பெரியோர் எல்லார் மொழியும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறப்பட்டிருக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாத படிக்கும். யாராவது அந்த நாமத்தை நீ கையிலயோ தலையிலயோ போடல, அவனை ஏற்றுக்கொள்ள ஒருத்தனை உயிரோட விட மாட்டான். கடைசி காலம் அந்திகிறிஸ்து ஆட்சி. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன், அந்த இலக்கத்தின் அந்த
மிருகத்துக்கு ஒரு அடையாளத்தை கத்த சொல்ற. அந்த மிருகத்துக்கு ஒரு இலக்கு உண்டு. அது புத்தி இருக்கா உனக்கு கொடுத்திருக்க, அந்த புத்தியில யோசி. புத்தியுடையவன் கணக்கு பார்க்க நீ கணக்கு பாரு, மேக்ஸ் போட்டு பாரு. அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அது மனுஷன் நம்புற, இது கர்த்தருடைய இலக்கு இல்ல. நீ நினைக்கிற, நீ அன்றாட யூஸ் பண்ற அந்த கணக்கு தான் அதனுடைய இலக்கம். அதனுடைய இலக்கு 666. 666. நம்ம ஆதியில பாத்தீங்கன்னா தலையில 3 6 போட்டு ஒரு பேய் படம் பார்த்திருக்கோம். You might seen a ghost movie. 666. Antichrist. The Antichrist. இங்க The mark on the ஒரு காலகட்டங்கள்ல hands. ஒரு சிப் வந்து இங்க பொருத்துவாங்களோ. At one time they may be insert a chip. நான் கத்துட்டு கேட்டேன், இன்னைக்கு இதெல்லாம் அட்வான்ஸ் வர எப்படி போய் உள்ள சேவாங்க? How it will enter. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My எங்க beloved God said, www 3W தொடர்ந்து எங்கெங்க வெப்சைட் ஆரம்பிக்கிறதோ அங்க அந்தி கிறிஸ்து ஆட்சி ஆரம்பிச்சாச்சு. the Antichrist kingdom started wherever you could see the www. The மொபைல் website. ஆபரேட் ஆகுதுன்னா அங்க வெப்சைட் இல்லாம மொபைல் ஆபரேட் ஆகாது. Mobile not operate without that website. மொபைல் அந்தி கிறிஸ்துவோட ஆளுகையில இருக்கு. Our mobile is under the kingdom ஒவ்வொரு authority. பார்கோடு, ஒரு ஸ்கேனர், Each barcode and இது scanner. எல்லாம் ஒரு சிசிடி கேமரா, ஒவ்வொரு வைஃபை, Each CCTV camera and Wi-Fi. ஒவ்வொரு சென்சார், Each sensors. ஏடிஎம் கார்டு, The ATM card. ஆதார் கார்டு, Aadhaar. ஸ்மார்ட் கார்டு, Even the smart cards. எல்லாமே www 3 நேரம். எண் கணிதத்துல பாத்தீங்கன்னா டபிள்யூக்கு 6 வரும். அதான் நீங்கள் போடுகிற கணக்குல போட்டு பாருங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். That is why the Lord says it's a man. எதை கண்டுபிடிச்சான்னு தெரியல, அவன் ஏன் www வச்சான்னு தெரியல. Not know why they find. வெச்சவனுக்கு தெரியுதோ இல்லையோ, தேவனுக்கு தெரியும் இதுதான் அந்தி கிறிஸ்து ஆட்சி. But Lord knows it's a Antichrist அவன் authority. பேசுவான், They speak. அந்த எந்திரம் பேசும், The robot speak. அத வணங்க சொல்லுவாங்க. They ask to worship. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது நம்மளோட கம்யூனிகேட் பண்ணும். It will communicate with us. எல்லாம் சொன்னாங்க கம்ப்யூட்டர். The people said it's a computer. ஒரு விஞ்ஞானி சொன்னாங்க இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம ஃபீட் பண்ணா அதுதானே பேசும். The scientist says we need to feed the data. நான் என்ன ஃபீட் பண்றேனோ அதுதானே சொல்லும். Whatever I feed. வேற எப்படி தன்னிச்சையா செயல்படும்? How it will work ஆனா individually. கடந்த 2 வருடங்களாக The last 2 years. AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கை நுண்ணறிவு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? AI வாட்ஸ்அப்ல மெட்டா, WhatsApp they call. வெப்சைட்ல ChatGPT, ChatGPT. அப்புறம் இப்ப சைனாக்காரன் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கான், Even the Chinese also find. டீப். அது என்ன பண்ண தெரியுங்களா? நாங்களே மிரண்டு போய் நிக்கிறேன். இப்ப படம் எல்லாம் போட்டு காட்டின பாருங்க. இது வெறும் நேத்து நைட் 1 மணி நேரத்துல இந்த வீடியோ எடுத்தேன். Within 1 hour we prepared those videos. இதுல என்ன, நான் அதை 2 நாள் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவை. If I did, it take 2 days. வாட்ஸ்அப் ChatGPT போயிட்டு இந்த வசனத்துக்கு எனக்கு இந்த பிக்சர் வேணும், I put a command. I need these அதுவே images for கிரியேட் பண்ணி ஒன்னு உருவாக்கி ஒரு வீடியோ அனுப்புது. it created and sent a video. இந்த அவதார்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா? We know the movie. அந்த ஒரு படம் Avatar. எடுக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் தெரியுங்களா? How many years it was happened to make the movie? எத்தனை பேர் வேலை செய்வாங்க தெரியுங்களா? குறைஞ்சது ஒரு 500 பேராவது வேலை செய்வாங்க. 3 வருஷம் 4 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. Maybe minimum 500 people work for that சும்மா ஒரு movie for 3 மூமெண்ட், to இப்படி 4 மூமெண்ட் years. வர்றதுக்கே, இப்படி கை இப்படி பண்றதுக்கே 2 மாசம் ஆகும், 3 மாசம் ஆகும். They may take 2 to 3 months to make a one. இப்ப ஏய் வந்துடுவோம், நீ வாயில சொன்னா போதும். If you command the A, இப்ப பாத்தீங்கன்னா ரஜினி மாதிரி, நடிகர் மாதிரி, தலைவர் மாதிரி அது தானா பேசுது எல்லாம் வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்க. you could have witnessed in WhatsApp. They விஜயகாந்த் talk மாதிரி like பேசுறாங்க. the hero. ஜெயலலிதா மாதிரி அவர் பேசுது, எம்ஜிஆர் மாதிரி பேசுது. It talks like MGR இது Jayalalitha. யாரா உட்கார்ந்து எடிட் பண்றாங்க? ஒண்ணு இல்ல, அந்த ChatGPT போய் நீ கேட்டினா உலகத்துல இருக்க எல்லாமே சொல்லும். If you ask ChatGPT, it will give the இன்னும் whole ஒரு thing. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல புக் இருக்காது. Even after 3 years, no books at school. எழுதி வச்சுக்கங்க. Make note of it. நீ அதுகிட்ட உன்னோட அது பேசுது. It will talk to you. இன்னைக்கு நிறைய பேர் வாலிபர்களுக்கு ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கு அது கூட அது பேசிட்டே இருக்காங்க. அது உனக்கு ஏத்த மாதிரி பேசும். It will talk to you accordingly. What you need. உன் மொபைலை பத்தி யாருக்காவது உனக்கு சீக்ரெட் ஒன்று தெரியுமா? Do you know secret about your mobile? உன் மொபைல்ல இப்படி வச்சுக்கோ. You just kept your mobile. இல்ல பாக்கெட்ல வச்சிருக்கல. You keeping at your உங்களுக்கு package. இல்ல ஜீன்ஸ் பேண்ட் நான் வாங்கணும், ஜீன்ஸ் பேண்ட் எங்க வாங்குறது தெரியல, இப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இரு. I just talk about certain thing you need to purchase, either pants or jeans. நீ அடுத்த நாள் நீ
இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயும் பார்த்தீங்கன்னா அதுல ஆடு வரும், உனக்கு தெரியாமையே அதுல ஆடு வரும், ஷார்ட்ஸ்ல ஆடு வரும். என்னன்னா நீ கேட்ட ஜீன்ஸ் வேற கம்பெனிக்காரன் வரும். எப்படி Whatever you ask, it will come எதை as யோசிச்சிருக்கீங்களா? shots while using the mobile. நீ ஒரு வாட்டி ஒன்னு சர்ச் பண்ணினா அவனுக்கு ஏத்த மாதிரி இப்போ உன் மொபைல்ல வர்றது இன்னொரு பொண்ணு மொபைல்ல வராது. ஏன்னா அந்த பிள்ளை சர்ச் பண்றது அது மாதிரி தான் இருக்கும், இந்த பிள்ளை சர்ச் பண்றது இது மாதிரி தான் இருக்கும். What you search, it will come to you. நீ யாருக்கிட்டயே பேசுறதை இதை கேப்சர் பண்ணி அந்த வியாபாரிகளுக்கு என்ன பண்ணுது, ஓ இந்த பிள்ளைக்கு இது தேவைப்படுதுப்பா, இந்த ஆடை இங்க போடு கரெக்டா வாங்க, ஓ நம்மளுக்கு ஏத்த மாதிரி வருது, அமேசான்ல ஆஃபர் இருக்கு, This listen to you விஷுவல் ஆப்ஸ் ஆஃபர் இருக்கு, and give the details to the seller. உன் வீட்டுக்கே எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. It will come at your home. இப்ப போய் யாராவது ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வரீங்க, போய் ஹோட்டல் வாசல்ல போய் நின்னு பார்சல் கட்டுறவரை நின்னு, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாடு காலத்துல ஜொமாட்டோ, சுகி, இப்ப போய் நீ ஹோட்டல்ல போய் என்ன நீ பழையசா இருக்க, ஓ ஆர்டர் பண்ணா உடனே வந்துரும். If you order in Swiggy, Zomato, it will deliver. நீங்க அதற்குள்ளாக இன்னைக்கு நான் ஆதார் இல்லாம நான் வாழ்வேன், அந்தி கிறிஸ்து இல்லாம வாழ்வியா? அப்போனே நீ போனை விட்டுறணும். If you need to live without Aadhaar, ஆதார் ரேஷன் கார்டு எல்லாத்தையும் விட்டு வீட்டுல தனி மரமா நின்று இருக்கன்னா உன்னால முடியும்னா வாழ்ந்து பாரு, ஒரு நாள் வாழ்ந்துக்க. we just try to live a day. உங்களை அறியாமையே அந்தி கிறிஸ்துவோட வாழ்ந்தாச்சு. தேவன் சொல்லுகிற அந்த மிருகத்தோடு கடைசி நாட்கள் தேவன் என்னென்ன சொன்னாரோ, கடல்ல இருந்து அந்த லேவித்தான் எழுவதற்கு உண்டான அடையாளங்கள் நடக்குது. There are signs happen at our life before. இன்னைக்கு ஆசீர்வாதத்திற்காக நம்ம தேவைகளுக்காகவே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். We are praying for our blessings. சிம்பிளா நான் கேக்குறேன், I am asking you, இன்னைக்கு எர்த்குவேக் இங்க வந்தா என்ன ஆகும்? what will happen if earthquake நம்மளுடைய happen? நாளைக்கு நிலைமை என்ன? சாப்பாடு இல்ல, கல்வி இல்ல, கை கால் இல்ல, வாழ்க்கை இல்ல. No food, education and life tomorrow. கிராமத்துல இருந்தாவது ஏதாவது விளைய வச்சு சாப்பிடலாம். Even இங்க ஒண்ணுமே இருக்காது. they can cultivate and eat. சரிங்க. Here nothing. இது கூட வேண்டாம். Not சும்மாவே போய் நம்ம ஆளுங்க போய் வெளிநாட்டுல போய் சண்டை போட்டு வராங்க. our people fighting in மோடி போயிட்டு திருப்பி நீ போகும்போது இந்தப்பா ஒரு அணுகுண்டு எத்தனை வந்தீங்க, வெடிச்சா என்ன வருது? what will happen if atom bomb blast over here? யோசிச்சு பாருங்க. Just imagine. 2015 வெள்ளம் வந்தது. 2015 we have flood. சில பகுதி பாதிக்கப்பட்டு தண்ணி கொஞ்சம் At some parts affected. அந்த வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்த குப்பையே எவ்வளவு இருந்தது பாத்தீங்களா ரோட்ல? Have you அதை seen clean பண்ண முடியல. garbage is coming out of the home? இந்த வர்தா புயல் வரும்போது எத்தனை மரங்கள், The Varda storm, how many இதெல்லாம் trees? இயற்கைக்கு சீற்றங்கள், இது மேலாக இருந்தது. These are all the natural disaster. இந்த பூமியின் அடித்தட்டுகள் கடைசி நாட்கள்ல அசைய போகிறது. The earth's tectonic plates going to shaken. இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அடுத்ததா இந்த எர்த்குவேக் இந்தியாலயும் The scientists சைனாலயும் ஏற்படுவதற்கு உண்டான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லிட்டு எச்சரிப்பு கொடுத்திருக்காங்க நம்ம இந்திய தேசத்திற்கு. cautioning India and China the prone for tectonic movements. நம்மளுக்கு கவலை இல்லாம நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம், இவன் என்கிட்ட பேசல, அவன் என்கிட்ட பேசல, but without இவன் எனக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டான், என் சர்ச்சுக்கு வர மாட்டாரு, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ண மாட்டாரு, என் பிரச்சனையோட நான் எப்படி இருப்பேன்? we are worrying about all our problems. இத காட்டிலும் நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை உன் வாழ்க்கைக்கு வரப்போகுது. Beyond this there is a great problem coming into our இன்னைக்கு life. பேசிக்கொண்டிருக்கோம்ல, ஆமாப்பா We are speaking today. பேருக்கு தெரியும், கொரோனா வரும்போது நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். How many of you know that we want ஏதோ ஒரு corona? நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்காங்கன்னா அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. We caution some kind of problem coming, the people hospitalized will be hospitalized. 2015 வெள்ளம் வரும்போது அந்த சின்ன சபையிலே தரிசனங்கள் இப்போ கர்த்தர் இதை குறிச்சு 2 நாளா பேசு இதை போய் இந்த டைம்ல போய் ஆசீர்வாதத்துக்காக எங்க இருந்து வர்றாங்க. இந்த டைம்ல ஏசப்பா இது என்ன பேசுற காலகட்டங்கள். The Lord asked me to speak this, but the people coming for blessings and deliverance. நேத்து ஒரு தேசமே அழிஞ்சு போயிருக்கு. Yesterday a country destroyed. அநேக பாரம்பரிய கட்டிடங்கள், மாளிகைகள், the antique buildings and ஐயோ அழுகுறாங்க, என் குடும்பமே உள்ள செத்து போய் கிடக்குது, இனி நான் என்ன வாழணும் ஒருத்த கலங்குறான். One person cried, he lost his சரி இன்னைக்கு செத்தாச்சு போயாச்சு, they died today. அடுத்த ஒரு மாசம் கழிச்சு சாப்பிடுறதுக்கு வழி இருக்காது. They have no way for food in next one. இன்னைக்கு கடைசி காலத்துல இருக்கும். We are at end time. கர்த்தர் உங்களோடு எச்சரிக்கையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord speak with you concerning அந்தி கிறிஸ்துக்கு ஆட்சிக்கு உட்படாதபடி
not under the authority of Antichrist. ஆல்ரெடி 3-6 உள்ள ஆரம்பிச்சிச்சு. The 3-6 started. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏஐ சார்ந்து கொண்டிருக்கோம். நிறைய ஐடி கம்பெனில ஆட்களை குறைச்சிட்டு 100 பேர் செய்யற வேலை ஒரு ஆளு செய்யுது. The 100 men efforts one person doing நாங்க in the IT என்னோட companies. டிவி மொபைல் ஆப் செய்யறதுக்கு Making the mobile app. 6 மாசமா இப்படி பண்ண வருமா அப்படி பண்ண வருமா அதுக்கு தலையில போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தோம். They need to work out more further. செலவு பண்ணோம். They need to spend. இப்ப அப்படி இல்ல, அதுகிட்ட கேட்டா அடுத்த 2 செகண்ட்ல 10 பேர் செய்ய வேண்டியது அது இன்னும் டெக்னாலஜியா கொண்டு வந்தது. If we ask help in AI, it will deliver it soon, fast, என்ன and take சொல்றீங்க? more efforts shortly. இங்க நித்தின் டிவில இருக்கும்போது நிறைய பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் மெசேஜை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், தெலுங்குல டிரான்ஸ்லேஷன். Many of the pastors ask, they want our message to be translated. ஒரு அரை மணி நேரம் வீடியோவை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா எப்படி நான் என்ன பண்ணணும்னா, How they need to translate. நான் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன், I may given a message. அதை இன்னொருத்தர் போய் மொழிபெயர்க்கம் பண்ணணும்னா அதை என்ன பண்ணணும், மெசேஜ் ஃபுல்லா கேட்டு அதை ஸ்கிரிப்ட் எழுதணும். If they need to translate, they need to listen and make a script. அதுக்கு 2 நாள் ஆகும். It may take 2 days. அவங்களுக்கு ஒரு 3000-4000 சார்ஜ் கொடுக்கணும். They need to pay for 3 to 4. ரெண்டாவது ஸ்கிரிப்ட் எடுத்து ஒருத்தர் என்ன பண்ணணும், டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். Again, they need to take the script and then translate. அவருக்கு 3000ல இருந்து 5000 வரைக்கும் காசு கொடுக்கணும். For that, they need to pay 3 to 5,000. அதை ரெக்கார்ட் பண்ணணும். They need to record it. அதை எடிட் பண்ணணும். They need to edit. எடிட் பண்றதுக்கு இதுவரையும் 15000 ரூபாய் இல்ல மினிமம் 10000 ரூபாய் ஒரு அரை மணி நேரம் வீடியோ எடிட் பண்றதுக்காக. For half an hour video editing, it costs. ஆனா நான் பேசுற குரல் வேற, இவரோட குரல் வேற. But my voice இதுக்கு is எப்படியும் different ஒரு from another one. ஒரு வாரம் கூட ஆக வாய்ப்பு உண்டு. It may take a week. இப்ப அப்படி இல்ல. It's not a same. போன வாரம் ஒரு ஏஐ ஆப்ல போயிட்டு என்ன பண்றேன், we just entered என் மெசேஜ அப்படியே டிரான்ஸ்லேஷன் கேக்குறேன். I asked translation for அது கேக்குது, உனக்கு எத்தனை மொழி வேணும்? I asked how many languages you need. ஹிந்தி, தெலுங்கு, Hindi, Telugu, இங்கிலீஷ். English. எத்தனை 3 செகண்ட்ல என் அரை மணி நேரம் வீடியோவை என் வாய்ஸ்லயே நான் ஹிந்தியில பேசினா எப்படி இருக்கும், தெலுங்குல பேசினா எப்படி இருக்கும், நான் வாய் அசைக்கிறேன், எனக்கு பின்னாடியே அது பேக்ரவுண்ட் வாய்ஸ் பேசி அழகா கொடுக்குது. It delivered the output beautifully in all other languages in my own voice. ஆச்சரியமா இருக்கு. I just wondered. இது எங்களுக்கே இப்படி இருக்குன்னா இப்போ 10 பேர் வேலை, இப்போ சேனல்ல ஒரு 2-3 பேர் வேலை செய்றாங்க, அடுத்த ஒரு வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. In channel we have 5 to 10 people working next இவங்க year. மறந்துடுறாங்க, போடுறத மறந்துறாங்க. அதுகிட்ட சொல்லுவேன், ஏன்பா எனக்கு இந்த டைம்க்கு வரணும், இது என்ன அது என்ன பண்ணுன்னா என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. I added them, it watched me. நான் என்ன பண்றேன், என்னோட பாடி சைகைக்கு ஏற்றவாறு அதில் செயல்பட ஆரம்பிச்சிடும். It will act according to my posture. அப்போ மனுஷனுக்கு வேலை கம்மியாகுது. இப்ப அதை சார்ந்திருக்கோம், அது உனக்கு வேலை வாங்கும். Then the man's work reduced and it will get work from the man. ஒன்றும் தெரியுங்களா, மொத்தம் 7 கண்ட்ரியில 36 சர்ச் இருக்கு, ரோபோவை கும்பிடுறாங்க. In the world 7 countries 36 churches ஆல்ரெடி worshiping the வேதத்துல robot. சொன்னது நடக்க ஆரம்பிச்சிச்சு. Whatever said நம்ம நினைப்போம் Bible it எப்பயோ happened. கர்த்தர் வர போறார், இப்ப இருக்கிற வரையும் என்ன பண்ண பட் நெஞ்ச புகை விட்டா இருக்கிற இடத்த கொஞ்ச நாள் இருக்க ஜாலியா இருந்துட்டு போயேன். Let's enjoy சும்மா for the சர்ச்சி rest of சர்ச்சி the time. ஜபம் பாவ மன்னிப்பு Church. இருக்கிற வரையும் என்ஜாய் பண்ணிட்டு போவோமே. We can enjoy the life, rest of the life. ஒரு 5 காலகட்டங்களுக்கு அப்புறம் தான் தேவன் வருவானா நம்ம பொறுத்திருக்கலாம். Now we may wait for Lord if coming after 5 generations. நடக்கிற நிகழ்வுகள்லாம் இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ வேணா ஒரு பெரிய ஆபத்து நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கு. Maybe if you look at the instance happen now, the great தேவனுடைய destruction coming. சித்தத்தின்படியே நடக்கிறது. It happened according to the Lord's So, plan. நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா We should be cautious. இதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா பாதுகாக்கப்பட நம்ம செய்ய வேண்டிய காரியம் What we need to do. முதல்ல என்ன இருக்க கூடாது, First, பெருமை. no pride. பக்கத்துல பலார்னு தொடை அடிக்க பார்க்கலாம், We just beat another's tie. அடி மூஞ்சிடி பார்த்ததுன்னா என்ன அர்த்தம், என்னையா நீ அடிச்சிட்ட, பெருமை. You beated me, you have the ஏசப்பா pride. சொல்ற என்ன அடிச்ச ஒரு கண்ணத்தை God says, you slapped me. இங்க இருந்து போறதுக்குள்ள எத்தனை பேர் பெருமையா இருக்கீங்கன்னு பார்க்கலாம். We just see it, how many of you having பெருமை pride இருக்குன்னா going out. உனக்குள்ள அந்த ஆவி உள்ள பூந்துச்சுன்னு அர்த்தம். If you have pride, the serpent spirit entered in. விசுவாசத்துல பொறுமையா இருக்கணும். You should endure in faith. தேவன் இவர்களை இந்த 3 கேட்டகரி உள்ளவர்களை தான் கடைசி நாட்கள்ல தேவன் விடுதலை The ஆக்குவார். Lord deliver the இங்க people. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாச்சு.
Everybody saved here. நீங்க எல்லாம் விடுதலை ஆயிட்டீங்க. You are delivered. தேவன் உங்களை எல்லாம் சூஸ் பண்ணிட்டாரு. The Lord chosen you. பட் இந்த காலகட்டங்கள்ல இந்த யுத்தத்துல உனக்கு விடுதலை வேணும்னா இந்த 3 கேட்டகரியை பாப்பாரு. But if you need deliverance from this முதல் situation, the பெருமை. Lord these 3 characters. பாவம் செய்யாத ஊழியக்காரங்க நாங்க கூட பெருமைக்கு வாழ்றோம். Even the Lord's servant be living in pride. ஹalleluya. Hallelujah. எங்க எல்லாம் உனக்குள்ள பெருமைகள் இருக்கோ Wherever you has அங்க pride, எல்லாம் தேவன் உனக்கு எதிர்த்து நிற்கிறார். the Lord stand against நீ you. லேவியனாய் நீ மாறுகிறாய். You turn into Levite. அந்திகிறிஸ்தா மாறுகிறாய். You turn to Antichrist. விசுவாசம் பொறுமை. The faith and endurance. விசுவாசத்துல பொறுமை. The endurance. in இதுல faith. நீங்க ரெண்டுத்துல நீங்க இந்த இருக்கிற காலகட்டத்துல நீங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆவறீங்களோ கர்த்தர் உன்னை விசேஷமா உன்னையும் உன் குடும்பத்தையும் வேலி அடைக்கிறவரா இருக்கு. Lord will protect you specially if you grow in காற்றும் கடலும் endurance உன் faith. நாவுகளுக்கு அது கட்டுப்பட ஆரம்பிக்கும். The sea and winds obey to your பெரிய voice. கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். பெருமை இல்லாதபடி அப்பா எனக்கு எல்லாம் நீங்கதான் அப்பா. நான் முழுமையாக அன்னிக்கு சிக்காதபடி என வேலை அடைங்கப்பா. அப்படி கண்களை மூடி விசுவாசத்துல பொறுமை வேணும். எனக்கு பொறுமை வேணும். அநேக நேரம் பொறுமை இல்லாம இருக்கிறோம். நான் சொல்ற 3 காரியம் உன்னால மாத்திக்கவே முடியாது. பெருமை உன்னை அறியாம வந்துடும். பொறுமை இருக்க முடியாது. சில நேரத்துல சண்டை போடும்போது வார்த்தை டப்பு டப்புன்னு விட்டுடுவோம். கோவப்பட்டு இல்ல நல்ல விஷயத்துல கூட பொறுமை இருக்காது. 3வது விசுவாசமே இருக்காது. தேவன் எனக்கு செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. கர்த்தர் உன் நினைவுகளை ஜெயமாய் மாற்றுவார். அந்த விசுவாசம் உனக்குள்ள இல்லை. உனக்காக தேவன் வருவார். உன்னை மீட்டெடுக்க என் ராஜா வருவார். மேகங்களின் நடுவில் ஆமென் உயிர்த்தெழுந்துவ தேவன் உனக்காக. இயேசுவே துதிங்க அப்பா. எனக்குள்ள இருக்க பெருமையின் ஆவியை எடுத்து போடுங்கப்பா. எல்லாம் கேளுங்க. நெஞ்சில கையை வச்சு அப்பா எனக்குள்ள அடிக்கடி அப்பா எழும்புகிற அப்பா அந்த கொம்புகளை போல, மாட்டு கொம்புகளை போல, காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல எனக்கு பெருமையானது அவ்வப்போது வந்து கொண்டிருக்கப்பா. மனிதர்களை ஆண்டவரே நான் நேசிக்கிறது இல்ல, அன்பு காட்டுறேன், ஆனாலும் பெருமையோடு இருக்கிறப்பா. எனக்குள்ள இருக்கிற என் பெருமைகளை நீ அழிப்பீராக. கடைசி நாட்கள்ல நானும் என் குடும்பம் கைவிடாதபடி என வேலி அடங்கி. எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. எல்லாம் வாயை திறந்து நெஞ்சில கையை வச்சு சத்தமா உன் ஜபத்தை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வாயை திறந்து இயேசுவே எனக்குள்ள பெருமை இல்லாதபடி அப்பா. கோபம் வந்தாலும் அப்பா நான் பொறுமையா இருக்கணும் அப்பா. எல்லாம் ஒரு கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி நான் அந்திக்கு சாட்சியை நான் சிக்கக்கூடாது. சொல்லுங்க மக்கள். இந்த லேவியத்தானா நான் பார்க்கவே கூடாதுப்பா. அப்படிப்பட்ட நரக வேதனை அப்பா. ஒருவேளை அடிக்கடல்ல கூட இந்த லேவியத்தை நான் சேர்ந்திருக்கலாம். அவன் வெளிவதற்குண்டான அடையாளமாக இந்த மோகங்கள்லாம் ஏற்படலாம். தேவன் சொன்னது நடக்கும். அநேகர் சொல்லுவாங்க இதெல்லாம் கட்டுக்கதை இல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு இருக்கு. கடல்ல இருந்து ஒரு மிருகம் வருமா, அது மனிதனை அழிக்குமா? அதை அழிக்க தேவன் வருவாரா? நிச்சயமா வருவார். அந்தி கிறிஸ்து கர்த்தர் சொல்லுகிறார், இவன் மனசுனால கணக்கு போட்டு பார்க்க முடியும். அதோட கணக்கு இலக்கு 3, 6ன்னு இன்னைக்கு நம்ம கணக்கு போட்டு பார்த்தாச்சு, எதனால எங்கிருந்து வருதுன்னு. ஆனா நம்மளால கிரகிக்க முடியாதபடி, யோசிக்கவே முடியாதபடி கடல் ஆழத்துல யோபு 41ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல ஒரு பயங்கரமான மிருகம் காத்து கொண்டிருக்கு இந்த உலகத்தை அழிக்க. ஆனா அதற்கு முன்பாக என்ன யுத்தங்கள், பல நாடுகள் யுத்தம், பல பஞ்சங்கள், அநேக நாடுகள்ல தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. நம்ம இந்திய தேசத்திலே அநேக பகுதியில தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. அநேக சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் வறட்சி, மண்ணை பிசைந்து களிமண்ணை சாப்பிடுறாங்க. ஒரு பச்சையான மரத்தை பார்த்து அந்த நாட்களே இல்லை அவர்களுக்கு. எலும்பு தோளமாய் மரித்து போன அநேக பிள்ளைகளை நம்ம இன்னைக்கு செய்தியில பார்த்து கொண்டிருக்கோம். கர்த்தர் நம்மளை இன்னைக்கு விசேஷமா வச்சிருக்கிறார். நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆனாலும் நாளைக்கு நடக்க போறது என்னன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்துருக்காரு, எஸ்அப்பா நான் விசுவாசத்துல நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாருங்கப்பா, பொறுமையில நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாருங்க.
இங்க இருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில தெய்வ மகிமை இறங்கட்டும் அப்பா. நீங்க கேளுங்க, அப்பா என் கண்கள்லயும் என் பிள்ளைங்க வாழ்க்கையிலும் அப்பா இப்படிப்பட்ட நாச மோசங்கள் பார்க்காதபடி எங்களை வேலை அடைங்க. சொல்லுங்க வாயை திறந்து. நீ கேட்டீங்கன்னா நடக்கும். அவர்கள் ஜெபம் பண்ணாம விட்டுருக்கலாம், ஆனா நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம நிமித்தமா நம் தேசங்கள் பாதுகாக்கப்படும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க, நானும் என் பிள்ளைங்களும் என் பிள்ளையின் பிள்ளைகளும் இப்படிப்பட்ட நாச மோசங்களை பார்க்காதபடி, அதுல கலந்து கொள்ளாதபடி எங்களை வேலி அடைப்பீராக. என் பிள்ளைகளின் சங்கதிகளை வேலி அடைப்பீராக. நீ ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்க கிருபை தருவீராக. வல்லமை இறங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சில பேருக்கு புரியலன்னா யூடியூப்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, இந்த செய்தியை திருப்பி திருப்பி கேளுங்க. நிறைய பேருக்கு அனுப்புங்க. நிறைய பேர் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், சண்டை போட்டுக்கிட்டு குடும்பம் பிரிஞ்சிருக்கலாம். அவங்ககிட்ட கிட்டே உலகமே அழிய போகுதுப்பா. இருக்கிற கொஞ்ச நாள் நம்ம அமைதியாக இருந்துட்டு போவோமே, சந்தோஷமா இருக்குமா, அன்பா இருக்குமா, எதுக்கு பிரிஞ்சு வாழணும்? கர்த்தர் இதை தான் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் லார்ட். உங்களுக்கு விசேஷமான ஒரு செய்தி. எங்கள் தண்டையார்பேட் பகுதியில் மெயின் ரோட்டில் டிஹெச் ரோட்லேயே ஒரு இடத்தை நித்தியம் பிரேயர் டவர்க்காய் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்குது. நீங்கள் முன்பாக வர்றீங்கன்னா உங்களுக்காக இங்கே தங்க இடமும் உண்டு. சொந்தமாக இந்த இடம் வாங்குவதற்கு 3.5 கோடி ரூபாய் செலவு இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15 ரூபான்னு சொல்லிட்டு 2400 சதுரடி தேவைப்படுகிறது. அது ரிஜிஸ்ட்ரேஷன் இது அது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 கோடி ரூபாய். இது சாத்தியமில்லாத காரியம்தான். ஆனால் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தில் பங்கு பெறுங்க. அநேகர் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பொருத்தனை பண்ணியிருக்காங்க. இது வரையும் 100 பேர் பொருத்தனை பண்ணியிருக்காங்க. 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இதற்கு பொருத்தனைக்கு உண்டான காரியங்கள் வாய்க்க பண்ணியிருக்கு. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து கலந்து கொள்ளுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் உங்கள் பேரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய் பொருத்தனை செய்து இந்த காரியத்தில் பங்கு பெறுங்க. நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். பெரிய காரியங்களை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பெரிய காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பம் வைங்க. அந்த விண்ணப்பத்தோடு சேர்ந்து இந்த பொருத்தனை பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் இந்த ஆலயத்திற்காக வாங்கி கொடுக்க ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டு உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்வார். இங்கே அதில் ஃபுல் பண்ணி 6 மாதத்துக்குள்ளாக இந்த காரியங்களை கொடுக்கலாம். மாதம் தவணை முறையிலும் கொடுக்கலாம், இல்லை முழுசாகவும் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஏவுறாரோ அது மாதிரி செய்யுங்க. வாங்க, இணைந்து நாம் சபையை கட்டுவோம். காட் பிளஸ்.